EOS-09 கீழ்கண்ட எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது? ஆன்சர் PSLV C61. ஸோ PSLV C61 ராக்கெட் மூலமாக தான் EOS-09 அப்படிங்கிற புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளானது விண்ணில் செலுத்தப்பட இருக்கு. ஸோ இது ஒரு புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள். இது பார்த்தீங்கன்னா இஸ்ரோ வந்து PSLV C61 ராக்கெட் மூலமா அனுப்ப போறாங்க. இது வந்து 101வது ராக்கெட். ஏற்கனவே 100வது ராக்கெட் வந்து ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. அது என்னன்னா GSLV 15 F-15 ராக்கெட்டை லான்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ 101வது ராக்கெட் தான் இந்த PSLV C61. இப்போ அதன் மூலமா EOS-09 அப்படிங்கிற புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளை லான்ச் பண்ண போறாங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா புவி கண்காணிப்புக்காக கார்டோசாட், ஸ்காட்சாட், அப்புறம் ரிசாட் ஆகிய செயற்கைக்கோள்களை இஸ்ரோ லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதை அடுத்து இப்போ EOS-09 அப்படிங்கிற ரிசாட் 1B, ஸோ ரெண்டுமே ஒன்றுதான். ரிசாட் 1B சேட்டலைட் அப்படின்னும் கேட்கலாம், EOS-09 சேட்டலைட் அப்படின்னும் கேட்கலாம். இதை லான்ச் பண்ண போறாங்க. இது மொத்தமா 1170 கிலோ எடை கொண்டது. ஸோ இது மட்டும் இல்லாம இந்தியா அப்புறம் வெளிநாடுகளுக்கு சொந்தமான ஒரு 5 சிறிய செயற்கைக்கோள்களும் லான்ச் பண்ண போறாங்க. EOS-09 மட்டும் இல்லாம அதோட சேர்த்து ஒரு 5 சின்ன செயற்கைக்கோள்கள் லான்ச் பண்ண போறாங்க. இந்த EOS-09 சேட்டலைட் அப்படிங்கிறது சிந்தட்டிக் அப்பேச்சர் ரேடார் தொழில்நுட்பத்தோட செயல்படக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லா காலநிலையிலுமே துல்லியமாக படம் எடுக்கும் திறன் கொண்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தரவுகள் பாத்தீங்கன்னா ராணுவ பாதுகாப்புக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பேரிடர் மேலாண்மை, விவசாயம், வன பாதுகாப்புக்கும் பயன்படுத்தப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க.